கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ராகி தோசை மாவை எப்படி மிக்ஸிலேயே ஈஸியாக அரைக்கலான்னு பார்க்கலாம். இதே பேட்டரில் நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப் அளவுக்கு முழு உளுந்து, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் 4 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஒரு 3/4 கப் அளவுக்கு வெள்ளை அவலையும் நம்ம ஊற வச்சு இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தனித்தனியாக அரைச்சி நம்ம ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஓவர் நைட் நல்லா நம்ம புளிக்க விட்டுறணும். ஓவர் நைட் நல்லா புளிச்சு நல்லா இந்த மாதிரி நமக்கு ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கும். இப்போ நம்ம இதை நம்ம இட்லி இல்லை தோசை நம்ம ஊற்றிக்கலாம். மாவை நல்லா கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு சூடான தோசைக்கல்ல நம்ம இந்த மாதிரி பிடிச்சு நம்ம தோசை ஊற்றி எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி சுட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம இதோட நம்ம சாம்பார், மீன் குழம்பு, கறி குழம்பு எதுக்குனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பேட்டரில் நம்ம தண்ணி கலக்காமல் இட்லியும் ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.